அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற இருக்கிறது. இதில் புதிய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புள்ள நிலையில் கூட்டம் நடைபெற உள்ள வானகரம் ஸ்ரீ வாரு திருமண மண்டபம் பகுதியில் இருக்கும் செய்தியாளர் ஸ்டாலினிடம் இது குறித்து கேட்கலாம். ஸ்டாலின், அதிமுகவோட செயற்குழு பொதுக்குழு கூட்டம் 9 மணி அளவுல நடக்க இருக்கு. இதுக்காக நீங்க இருக்கிற இடத்துல என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க? இன்னைக்கு என்னென்ன முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கு? சிவரஞ்சனி, மிகவும் எதிர்பார்க்கப்படும் அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டமானது இன்று காலை 9:30 மணிக்கு நடைபெறுகிறது. அதிமுகவின் அவைத்தலைவர் மதுசூதன் தலைமையில் முதலாவதாக செயற்குழு கூட்டமானது காலை 9:30 மணிக்கு தொடங்கி 9:45 மணி வரை சுமார் 15 நிமிடங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை 2 முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. முதல் தீர்மானமானது மறைந்த முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச்செயலாளருமான ஜெயலலிதாவிற்கு மறைவிற்கு இரங்கல் தெரிவித்த தீர்மானமும், இரண்டாவதாக அதிமுகவின் அடுத்த தலைமை யார், பொதுச்செயலாளர் யார் என்ற ஒரு அறிவிப்புக்கான தீர்மானமும் நிறைவேற்றப்படும் என்பதற்கு அதுக்கான வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. செயற்குழு முடிந்த பிறகு பொதுக்குழு கூட்டமானது நடைபெற உள்ளது. பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 2490 பேர் இதற்காக அழைக்கப்பட்டுள்ளனர். அதேபோல செயற்குழு கூட்டத்திற்காக 280 பேர், ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் 2770 பேர் அழைக்கப்பட்டுள்ளார்கள். பொதுக்குழு கூட்டம் தொடங்கியதுடன் முதலாவதாக இரங்கல் தீர்மானமானது நிறைவேற்றப்படும். அதன் பிறகு அதிமுகவின் பொருளாளராகவும் தமிழக முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவின் வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய உள்ளார். அதன் பிறகு மொத்தம் 14 தீர்மானங்கள், பொதுக்குழுவை பொறுத்தவரை மொத்தம் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தின் பிரதான பிரச்சனைகள் தொடர்பான தீர்மானங்களும், அதே போல அதிமுகவின் அடுத்த தலைமை யார், பொதுச்செயலாளர் யார் என்ற அறிவிப்புக்கான தீர்மானமும் இந்த பொதுக்குழுவில் வைத்து நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. மொத்தம் 14 தீர்மானங்கள் இதற்காக தயார் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. அதிமுகவை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் மறைந்த முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச்செயலாளர் ஜெயலலிதா இல்லாமல் நடைபெறக்கூடிய முதல் செயற்குழு இதுவாகும். கடந்த 27 ஆண்டுகளில் முதல் முறையாக இந்த செயற்குழுவானது பொதுச்செயலாளர் இல்லாமல் நடைபெறுகிறது. தற்போதைய நிலையில் பார்த்தோம் என்றால் அதிமுக அந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அதிமுகவின் 50 மாவட்டங்களில் இருந்து இன்று காலை 5 மணி முதலே சென்னை வானகரம் பகுதிக்கு வந்துவிட்டார்கள். தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம் என்றால் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பல்வேறு விதமான நடவடிக்கைகளிலும் அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து பல்வேறு விதமான உத்தரவுகள் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் பார்த்தால் யாரும் தங்களுடைய சொந்த வாகனத்தில் சென்னை வானகரம் பகுதிக்கு வரக்கூடாது. அந்தந்த மாவட்ட செயலர்கள் ஏற்பாடு பேரில் செய்யப்பட்டுள்ள பேருந்துகளில் மட்டுமே வரவேற்க வேண்டும் என்ற தலைமை அலுவலகம் உத்தரவிட்ட அடிப்படையில் அந்தந்த மாவட்டங்களில் இருந்து மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயற்குழு மற்றும் அந்த பொதுக்குழு உறுப்பினர்களை நேரடியாகவே அழைத்திருந்தார்கள். அதிமுகவின் இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை பொறுத்தவரை தமிழகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்தியாவை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கூட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் அடுத்த பொதுச்செயலாளராக யார் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள் என்ற ஒரு அறிவிப்பு நிச்சயமாக பொதுக்குழு கூட்டம் முடிந்த பிறகு வெளியாகும் என்பதால் ஒரு மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு கூட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் ஒற்றை தலைமை கொண்ட ஒரு கட்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக அதே போன்ற ஒரு சூழல் தான் பொதுக்குழு கூட்டம் முடிந்த பிறகு இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று காலை 11 மணி அளவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவராஞ்சனே, பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெறுகிறது. களத்தின் முக்கிய பகுதிகளில் இருந்து நமது செய்தியாளர்கள் தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நடைபெறவுள்ள வானகரம் ஸ்ரீ வாரு திருமண மண்டபம் பகுதியில் இருந்து நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். அவரோடு பேசலாம். ஸ்டாலின், இந்த கூட்டத்தில் என்னென்ன முக்கிய தீர்மானங்கள் எல்லாம் இயற்றப்பட இருக்கின்றன? அதேபோல் முன்னாள் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா பயன்படுத்திய இருக்கை, அவருடைய நாற்காலியும் அவருக்கு மரியாதை செய்யும் விதமாகவும் அவரை நினைவிற்கொள்ளும் விதமாகவும் இந்த கூட்டம் நடக்கிற இடத்திற்கு எடுத்து வரப்படுவதாக இருக்கிறது. அதையும் சொல்லுங்கள் ஸ்டாலின். வசந்த், நீங்கள் குறிப்பிட்டது போல மறைந்த முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா பொதுவாக பொது நிகழ்வுகளில் பயன்படுத்தும் அவருடைய இருக்கை நாற்காலியானது தற்போது பொதுக்குழு நடைபெறக்கூடிய திருமண மண்டபத்திற்கு அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து எடுத்து வரப்பட்டுள்ளது. அவர் எந்த நிகழ்வுகளில் பங்கேற்றாலும், அரசு நிகழ்வாகட்டும் கட்சி நிகழ்வாகட்டும், அவர் வழக்கமாக அவருடைய ராசிப்படி என்று பல்வேறு விஷயங்களில் அந்த இருக்கையை தான் தொடர்ச்சியாக அந்த நாற்காலியை தான் பயன்படுத்துவார். அந்த அடிப்படையில் அவரை கௌரவிக்கும் விதமாகவும் மரியாதை செலுத்தும் விதமாகவும் தற்போது அதிமுக பொதுக்குழு நடைபெறக்கூடிய மண்டபத்திற்கு அவருடைய இருக்கையானது
அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து எடுத்து வரப்பட்டுள்ளது. அந்த இருக்கை மட்டுமல்ல, நாற்காலி மட்டுமல்ல, அதனுடைய சேர்த்து ஒரு பெட்டியானது, அதாவது வாக்கு பெட்டி என்று அதனை குறிப்பிடுகிறார்கள், அதுவும் எடுத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த பெட்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முழுவதுமாக பச்சை துணியால் பொருத்தப்பட்டுள்ளது. அந்த பெட்டியில் தான் அதிமுகவின் பொதுக்குழு உறுப்பினர்கள், அடுத்ததாக அதிமுகவின் தலைமையாகவும் அடுத்ததாக அதிமுகவின் பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த படிவங்களை செலுத்துவதற்காக அந்த பெட்டி எடுத்து வரப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. நீங்கள் கேட்டது போல பல்வேறு விதமான முக்கிய தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. முதலாவதாக செயற்குழுவில் இரங்கல் தீர்மானம், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கான இரங்கல் தீர்மானமும், அதன் பிறகு அதிமுகவின் பொதுச் செயலராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் என்ற குறித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. அதன் பிறகு அதிமுக பொதுக்குழுவில் 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. அதிமுக பொதுச் செயலர் ஜெயலலிதாவின் அந்த நாற்காலி எடுத்துவதற்கான முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது என்னவென்றால், அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று அழைக்கப்பட்டவர் ஜெயலலிதா. அவருடைய மறைவுக்கு பிறகு அடுத்த பொதுச் செயலராக யார் வருவார்கள் என்ற ஒரு கேள்வி அனைவரும் மத்தியிலும் எழுந்துள்ள நிலையில், நிரந்தர பொதுச் செயலாளர் என்று அவரை குறிப்பிட்டு அதற்கு இணையான ஒரு புதிய பொறுப்புகள் உண்டாக்கி, இணை பொதுச் செயலாளர் என்ற ஒரு புதிய பொறுப்புகளை உண்டாக்கி அதற்கு ஒரு தகுந்த நபரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. அதாவது எவ்வாறு அதிமுகவை பொறுத்தவரை நிறுவன தலைவர் என்று ராமச்சந்திரன் எம்ஜிஆரை அழைக்கின்றோமோ, அதே போலதான் அதிமுகவின் பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலராக ஜெயலலிதாவை அழைப்பதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. அதற்கு இணையான ஒரு பதவியை, ஒரு பொறுப்பை உருவாக்கி, இணை பொதுச் செயலாளர் என்ற ஒரு பொறுப்பை உருவாக்கி அந்த பொறுப்பிற்கு ஒரு நபரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புள்ளதாக இன்றைய பொதுக்குழுவில் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. சார், ஸ்டாலின் இணைப்பிலே இருங்கள். தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கிரீன்வே சாலையில் இருக்கிற தன்னுடைய வீட்டில் இருந்து செயற்குழு பொதுக்குழு நடக்கும் இடம் வானகரத்தில் ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் நடக்கிறது. அதற்கு வீட்டில் இருந்து புறப்படுகிறார். முன்னதாக அவர் பயணம் செய்ய இருக்கிற பாதையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஸ்டாலின், தொடர்ந்து பேசலாம். இந்த ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் முக்கியமாக தமிழகத்தில் ஒரு அரசியலில் திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய இந்த செயற்குழு பொதுக்குழு நடக்கவிருக்கிறது. பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு எவ்வாறு போடப்பட்டிருக்கிறது? எத்தனை காவலர்கள் அங்கு பணியில் இருக்கிறார்கள்? ஸ்டாலின், வசந்த், அதாவது பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை நேற்றே முழுவதுமாக தமிழக முதல்வரும் இந்த நிகழ்வில், அதாவது கட்சி அடிப்படையில் அவர் அதிமுகவின் பொருளாளராக உள்ளார். அந்த அடிப்படையில் பார்த்தால் முதல்வருக்கு வழங்க வேண்டிய அந்த தகுந்த பாதுகாப்பு என்பது நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் அதிமுகவிலிருந்தும் அதிக அளவில் அமைச்சர்களும் இந்த கூட்டத்தில், பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது பலப்படுத்தப்பட்டுதான் உள்ளது. நேற்று முதலே முழுவதுமாக இந்த மண்டபம் முழுவதுமாக காவல்துறையின் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு தற்போது நிலையில் பார்த்தோம் என்றால் 1000க்கும் அதிகமான காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் இந்த பகுதியில் ஏற்படாத வண்ணம் தவிர்ப்பதற்காக பல்வேறு விதமான ஏற்பாடுகளையும் உத்தரவுகளையும் ஏற்கனவே தலைமை கழகங்களும் அந்தந்த மாவட்டங்களுக்கு அறிவுறுத்தியது. அதன் அடிப்படையில் அதிமுகவின் இந்த 50 மாவட்டங்களில் இருந்து வரும் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்களுடைய சொந்த வாகனத்தில் வரக்கூடாது என்ற ஒரு விஷயத்தையும் அதிமுக தலைமை கழகம் அறிவுறுத்தியுள்ளது. கடந்த பொதுக்குழுவில் கூட இதே போன்ற ஒரு நிலைதான் பார்த்தோம். அந்த பொதுக்குழுவை செய்தியாக்கம் செய்யும் பொழுது கூட அதிமுக உறுப்பினர்கள், அந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரும் அதிக அளவில் வாகனங்களில் வரக்கூடாது, ஒரு வாகனத்தில் எவ்வளவு நபர்கள் அதில் வர முடியுமோ அதில் வர வேண்டும் என்ற ஏற்கனவே கடந்த பொதுக்குழுவில் கூட அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போதும் இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழுவிலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறுகள் ஏற்படுத்த வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கான ஏற்பாடுகளையும் தகுந்த அளவில் காவல்துறை செய்துள்ளார்கள். அதிமுக தலைமைகளும் அறிவுறுத்தின அடிப்படையில் தான் இன்று காலை 5 மணி முதலே அந்தந்த மாவட்டங்களில் இருந்து செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் நேரடியாகவே அவர்கள் அந்த பேருந்தில் தான் அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். அந்தந்த மாவட்ட செயலர்கள் அவர்களை அழைத்து வந்தார்கள். அதிமுக செயற்குழு உறுப்பினர்களை பொறுத்தவரை 280 பேர் இதற்காக அழைக்கப்பட்டுள்ளார்கள். அதே போல பொதுக்குழு உறுப்பினர்களை பொறுத்தவரை 2490 பேர் அழைக்கப்பட்டுள்ளார்கள். மொத்தமாக பார்த்தோம் என்றால் 2770 பேர். இது தவிர அமைப்பு செயலாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள் என பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் அழைக்கப்பட்டுள்ளார்கள். இன்று இந்த கூட்டமானது இன்னும் சரியாக 45 நிமிடங்களுக்கு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவைத்தலைவர் மதுசூதனன் வந்த பிறகு
அவருடைய தலைமையில் செயற்குழு கூட்டமானது முதலாவது நடைபெறும். அதன் பிறகு பொதுக்குழுவானது நடைபெறும். பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரை இரங்கல் தீர்மானம் மறைந்த முதலமைச்சரும் அதிமுக பொதுச்செயலாளருமான ஜெயலலிதாவுக்கு அந்த இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதிமுகவின் வரவு செலவு கணக்குகளை அதிமுக பொருளாளரும் தமிழக முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்வார். இந்த வரவு செலவு கணக்குகளை பொறுத்தவரை நான் பார்த்தோம் என்றால் பல்வேறு விஷயங்களில் இந்த கணக்குகளானது தாக்கல் செய்யப்படும். குறிப்பாக அதிமுக கட்சிக்கு வரவு எவ்வளவோ அதே போல தேர்தல் முடிந்து அடுத்ததாக நடைபெறும் முதல் பொதுக்குழு என்பதால் தேர்தலில் எவ்வளவு செலவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்தெல்லாம் தன்னுடைய கணக்குகளை தாக்கல் செய்வார். அதே போல அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான நமது எம்ஜிஆர் உள்ளிட்ட அந்த அலுவலகங்களுக்கு எவ்வளவு செலவு செய்யப்பட்டுள்ளது, இதை தவிர பொதுமக்களிடமிருந்து எவ்வளவு நிதி பெறப்பட்டது, தேர்தலுக்காக எவ்வளவு நிதி பெறப்பட்டது, கட்சி நிர்வாகிகள் எவ்வளவு நிதி கொடுத்துள்ளார்கள் என பல்வேறு முக்கிய தகவல்கள் அதிமுக பொருளாளர் பன்னீர்செல்வம் தாக்கல் செய்யக்கூடிய அந்த வரவு செலவு கணக்குகள் இடம்பெறும். அதன் பிறகு வரவு செலவு கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு தீர்மானங்களானது நிறைவேற்றப்படும். அதன் பிறகு இறுதியாக மதுசூதனன், அதிமுகவின் அவைத்தலைவரான மதுசூதனன் அதிமுகவின் அடுத்த தலைமை யார் என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை அந்த தீர்மானத்தை வாசிப்பார். அதன் பிறகு முக்கிய பிரமுகர்கள் யாராவது முன்மொழிவார்கள். அதன் பிறகு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் அதனை வழிமொழிவதற்கான வாய்ப்பு உள்ளது. வசந்த்.